மாகாண சபைகள் தேர்தலை நடத்த தாம் சகல வழிகளிலும் தயாராக இருப்பதாக பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மாகாண சபைகள் தேர்தல் தொடர்பில் ஆராய்வதற்காக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போதே ஆணைக்குழு இந்த தயார் நிலையை வெளிப்படுத்தியுள்ளது. எனினும் தேர்தலை நடத்துவதற்கான உறுதியான திகதி எதுவும் இதன்போது தீர்மானிக்கப்படவில்லை என வெளிவிவகார அமைச்சு தகவல்கள் குறிப்பிட்டது. இறுதியாக 2012, 2013 மற்றும் 2014 ஆண்டுகளில் 4 கட்டங்களாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டன. அதன்படி 2012 செப்டம்பரில் கிழக்கு, வடமத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களுக்கும், 2013 செப்டம்பரில் மத்திய, வடமேல் மற்றும் வடமாகாணங்களுக்கும், இறுதியாக 2014 செப்டம்பரில் ஊவா மாகாண சபைக்கும் தேர்தல்கள் இடம்பெற்றன. அதன் பின்னர் கடந்த ஒரு தசாப்த காலமாக மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படவில்லை. மாகாண சபைகள் தேர்தலுக்காக விகிதாசார மற்றும் தொகுதி வாரி முறைமைகளை இணைத்த புதிய கலப்பு தேர்தல் முறையை அறிமுகப்படுத்த முந்தைய அரசாங்கம் தீர்மானித்தது. இதற்காக எல்லைகளை மறுசீரமைக்க 2017 அக்டோபரில் அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவால் 5 உறுப்பினர்களை கொண்ட எல்லை நிர்ணய குழு நியமிக்கப்பட்டது. இதற்கு அப்போதைய தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தலைமை தாங்கினார். இக்குழு 2018 மார்ச் மாதத்தில் தனது விரிவான பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை சமர்ப்பித்தது. எனினும் இவ்வறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போது அதற்கு போதிய ஆதரவு கிடைக்காததால் நிராகரிக்கப்பட்டது. புதிய தேர்தல் முறைமைக்கான சட்டமூலம் நிறைவேற்றப்படாததால் மாகாண சபை தேர்தல்கள் இன்று வரை சட்ட ரீதியான சிக்கல்களுடனும் அரசியல் சர்ச்சைகளுடனும் முடங்கியுள்ளன. தற்போது ஏற்பட்டுள்ள ராஜதந்திர மற்றும் அரசியல் நகர்வுகளின் பின்னணியில் இந்த சிக்கல்களுக்கு தீர்வு கண்டு தேர்தலை விரைவாக நடத்த பாராளுமன்ற தெரிவுக்குழு அவதானம் செலுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.